சிம்பிளான ஒரு ரசமும், ஒரு வேர்க்கடல துவையல் தாங்க. இது நம்ம சாதாரணமா எல்லாரும் சாப்பிட்லாம். அதுவும் இன்னும் ஜுரத்தில இருக்கிறவங்களுக்கு நீங்க இத குடுத்தீங்கன்னா, அவங்க இன்னும் சாப்பிடுவாங்க. ரசத்துக்கும், வேர்க்கடல துவையலுக்கும் தேவையான பொருட்களும் உங்களுக்கு குடுத்தாச்சு. அங்க பாருங்க, துவையலுக்கு தேவையானதெல்லாம் குடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில துவையலுக்குள்ள தேவையான எல்லா பொருட்களையும் லைட்டா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு, அத நல்லா வறுத்துருக்கேன். ரொம்ப தீச்சிறக்கூடாது. கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து அப்படியே அந்த கலர் மாறாம அப்படியே இருக்கு பாருங்க. அத அரைச்சி இப்போ ஒரு துவையல் அரைச்சி வச்சாச்சு. இப்போ ரசத்துக்கு. ரசத்தோட அந்த மசாலாலாம் லைட்டா ஒரு வறுவல் போடுறேன் பாருங்க. வறுத்துட்டு அதையும் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கரைச்சி வச்ச அந்த புளி இதெல்லாமே இருக்கு. அதெல்லாமே நான் வடிகட்டி வச்சாச்சு. வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு, அதுக்கு தேவையான அந்த மசாலாலாம் போட்டு, அதோடு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்குனோனே கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியும் அதில ஊத்தி, மேல அந்த நுரை வந்தோனே ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி போட்டு இறக்கி வைங்க. அந்த வேர்க்கடல துவையல், ரசமும் அவ்வளோ அருமையா இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்க. ரசமும், துவையலும் சிம்பிள் ஃபுட்டு. நம்மளோட வாழ்க்கையும் நாம சிம்பிளா வாழ்ந்தா நிம்மதியா வாழலாங்க. சிம்பிள்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். கமெண்ட் சொல்லுங்க.